இப்போ ஆஃப்கேட் 2026 ஓட நோட்டிஃபிகேஷன் லைவா இருக்கு. ஸோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறனால, எல்லா கொஸ்டின்ஸையும் நாங்க அதில கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க ஆன்ஸர் பண்றோம். ஆஃப்கேட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதோட எக்ஸ்பான்ஷன் ஏர் ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். இது யார் கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னா, இந்தியன் ஏர் ஃபோர்ஸே டைரக்ட்டா கண்டக்ட் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு 2 தடவ நடக்கும். இந்த எக்ஸாம் முடிச்சு நீங்க எல்லா செலக்ஷன் ப்ராசஸும் கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, குரூப் ஏ கெசட்டட் ஆஃபீசர் ரேங்க் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த எக்ஸாம் ஆன்லைன்ல தான் இருக்கும். நெறைய உங்களுக்கு நியர்பை சிட்டீஸ் இருக்கும். நீங்க எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அத பொறுத்து உங்களுக்கு வரும். இதுக்கு எலிஜிபிலிட்டி கிராஜுவேட்ஸ், ஃபைனல் இயர், போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி இருக்கலாம். கீழ லிஸ்ட் பண்ணியிருக்கிறது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஇ, பிடெக், நீங்க லா, பிபிஏ. லாக்கும் 2 சீட் இருக்கும். ஃப்ளையிங் போணும் அப்படின்னு நெனச்சீங்க, இல்ல அப்சர்வரா போணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏஜ் வந்து 20 டூ 24 தான் இருக்கும். எக்ஸாக்ட் டேட் வந்து நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு. அதுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். கிரவுண்டட்லயே 2 டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு டெக்னிக்கல், இன்னொன்னு நான் டெக்னிக்கல். இதோட டீட்டெயில்ஸ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இத்தனை டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கு. ஒண்ணு ஃப்ளையிங் பிரான்ச், இன்னொன்னு கிரவுண்ட் டியூட்டி, இன்னொன்னு என்சிசி என்ட்ரி. ஸோ என்சிசி என்ட்ரி என்னன்னா, அவங்க எக்ஸாம் எழுத தேவையில்ல. டைரக்ட்டா அவங்க எஸ்எஸ்பி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஏத்த மாரி நம்ம குவாலிஃபிகேஷன் மாறும். ஸோ ஃப்ளையிங் பிரான்ச்ல போணும் அப்படின்னா, நீங்க எந்த கிராஜுவேஷன் படிச்சிருந்தாலும் 60%க்கு மேல இருக்கணும் உங்க கட் ஆஃப். நீங்க கட்டாயமா 12ல மேத்ஸ், பிசிக்ஸ் படிச்சிருக்கணும். இதே தான் கிரவுண்ட் டியூட்டி உங்களுக்கு டெக்னிக்கல்லையுமே. டெக்னிக்கல்ல எம்எஸ்சி பிசிக்ஸ், பிஇ, பிடெக் படிச்சிருக்கலாம். பட் நீங்க 12ல மேத்ஸ், பிசிக்ஸ் படிக்காம நீங்க வேற பிஇ, பிடெக்கோ இல்ல எம்எஸ்சி பிசிக்ஸ்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க டெக்னிக்கலுக்கோ, ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கோ அப்ளை பண்ண முடியாது. நீங்க நான் டெக்னிக்கல்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் லிஸ்ட் ஆஃப் வேகன்ஸீஸ். இப்போ கரண்ட்டா ஆஃப்டர் 2026க்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு. ஸோ இத்தனை வேகன்ஸீஸ் இருக்கு. டோட்டலா 340 வேகன்ஸீஸ் கிட்ட இருக்கு. இன்ஜினியரிங் 188, ஃப்ளையிங் 38. ஸோ இதில அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கவுண்ட்ஸ், லாஜிஸ்டிக், எஜுகேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் டெக்னிக்கல் பிரான்ச். ஸோ மத்த டிகிரி இப்போ 11த், 12த் நீங்க 12த்ல வந்து பிசிக்ஸ் படிக்கல, மேத்ஸ் படிக்கல அப்படின்னா, நீங்க இந்த பிரான்ச்சஸ்க்குலாம் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க ஆப்ஷன்ஸ் குடுக்கிறத பொறுத்து, எதுக்கு நீங்க இத அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க கரெக்ட்டா குடுக்கணும். ஸ்டார்டிங் சேலரியே 17 to 19 லேக். இது வந்து அலவன்ஸ் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட் ஆகும். ஃப்ளையிங்னா தனியா ஒரு அலவன்ஸ் இருக்கும். இந்த மாரி அலவன்ஸஸ் அதுக்கேத்த மாரி இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு சேலரியா வரும். ஸோ மெடிக்கல் ஹோல் ஃபேமிலிக்கு இருக்கும். ஏர் ட்ராவல்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுன் சேர்த்து ஹோல் ஃபேமிலிக்கும் பெர் இயர் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் நீங்க பிஜி பண்ணணும்னாலும் நீங்க பிஜி பண்ணலாம். வித் உங்களுக்கு பேயோட 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எஜுகேஷனுக்கு லீவுன்னு குடுத்துருவாங்க. நீங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், எம்இ படிக்கணும், இல்ல எம்டெக் படிக்கணும். அப்படி ஐஐடில நீங்க அந்த மாரி எது படிக்கிறனாலுமே நீங்க படிக்கலாம். ஸோ அந்த 2 இயர்ஸ் நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு லீவும் குடுத்துருவாங்க. பிளஸ் அதோட சேர்த்து அந்த 2 இயர்ஸ் சேலரியும் சேர்த்து உங்களுக்கு வந்துரும். ஸோ இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும். ஆன்லைன் எக்ஸாம்க்கு வந்து ஒவ்வொரு இயர்க்கு ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க் இருக்கும். அந்த கட் ஆஃப் மார்க் பொறுத்து நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஏஎஃப்எஸ்பி போணும். ஸோ இது வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ. இது ஒரு 5 டே இன்டர்வியூ நடக்கும். ஸோ இத பத்தி தனியா இன்னொரு வீடியோ டீட்டெயிலா இருக்கு. நீங்க பார்த்துக்கோங்க. அந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும்? இல்ல அதுக்கு எப்படி பிரிப்பேர் ஆகணுங்கிறது ஃபைனலா மெடிக்கல்ஸ். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ ஆன்லைன்ல தான் அந்த எக்ஸாம் இருக்கும். இதோட மாடல் டெஸ்ட் அவங்களே அஃபிஷியல் வெப்சைட்ல குடுத்துருக்காங்க. நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இந்த கியூஆர் கோட நீங்க ஷேர் பண்ணி, இது போக உங்களுக்கு இன்னும் மாடல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க எங்கள விசிட் பண்ணலாம். வந்து நீங்க எத்தன தடவனாலும் நீங்க மாடல் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். ஸோ மொத்தமா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 300 மார்க்ஸ். மிலிட்டரி ஆப்டிட்யூட்னா அது நார்மல் ஆப்டிட்யூட் தான். கேம்பஸ் பிளேஸ்மென்ட்க்கு பிரிப்பேர் பண்றீங்கன்னா, அது போதும் உங்களுக்கு. நீங்க அத வச்சே ஒரு 70 to 80% ஆஃப் த கொஸ்டின வந்து உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும் இந்த எக்ஸாம்க்கு. ஸோ இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ கரெக்ட்டான ஆன்சருக்கு 3 மார்க், ராங் ஆன்சருக்கு 1 மார்க். இப்ப நீங்க எதுவுமே அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு மார்க் கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம் சிலபஸ் வந்து மெட்ரிகுலேஷன் லெவல்ல தான் இருக்கும் உங்களுக்கு. கம்பேர்ட் டு நீங்க அதர் கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ், மத்த கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ்லாம் பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ், ரிட்டன் எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். நார்மலா நீங்க கேம்பஸ் பிரிப்பேர் பண்றத வச்சே, நீங்க ஃபுல்லாத்தையும் இந்த எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம நீங்க ஈஸியா கிளியர் பண்ண முடியும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 14th டிசம்பர். எக்ஸாம் டேட் வந்து 31 ஜான் 2026. ஸோ இது எங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இது மேல இது குடுத்திருக்கிறது தான் அஃபிஷியல்
வெப்சைட். நீங்க இங்க தான் போய் அப்ளை பண்ணணும். இங்க போய் நீங்க லாகின் ஐடிலாம் கிரியேட் பண்ணிட்டு, ஒவ்வொரு ப்ராசஸ் அதுவா நீங்க உள்ள கிரியேட் பண்ண உடனே அது சொல்லும். அதுக்கேத்த மாரி அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. ஒரு பேஜ் நீங்க முடிச்சு நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டீங்க அப்டின்னா, ப்ரீவியஸ் பேஜ்ல போய் நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு காம்போனன்ட்டையும் நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல உங்களுக்கு வரும். நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அத பார்த்து கூட நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இத பத்தின வேற எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுக்கு இதுல ஃப்ரீயா கைடன்ஸ் வேணும், எப்படி பிரிப்பேர் பண்ணணும், எந்த மாரி படிக்கணும், என்ன புக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இல்ல எதுல பார்த்து பிராக்டிஸ் பண்ணணும், ஃப்ரீயா உங்களுக்கு மெடிக்கல் எவாலுவேஷன் பண்ணணும் அப்படின்லாம் நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க கீழ இருக்க நம்பர எனி டைம் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க் யூ.